what's up you beautiful people, welcome to a new day and a new vlog. So guys, இது வந்து day 3 exploring Pondicherry actually. So இப்போ என்ன பிளான்னா ஃபர்ஸ்ட் இங்கேருந்து பேரடைஸ் பீச் போயிடலாம். ஏன்னா பேரடைஸ் பீச் வந்து ஈவினிங் 5 o'clock மேலே க்ளோஸ் ஆகும், ஏன்னு தெரியல. பட் இங்கே என்ன கேள்விப்பட்டேன்னா முதல் வந்து பேரடைஸ் பீச் வந்து பை ஃபெரி தான் போகணும். ஒரு இடம் வரைக்கும் போவோம், அங்கே போயிட்டு வந்தால் ஃபெரி தான் போகணும். பட் இப்போ அப்படி கிடையாது. இப்போ டேரெக்டாக பைக் ஆர் கார் எது இருக்குதோ உங்களுக்கு ப்ரைவேட் வெஹிக்கிள் அது டேரெக்டாக பேரடைஸ் பீச்சுக்கே போகலாம். இல்லைனாக்கா தான் அந்த போட் எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்கும். நம்மகிட்ட தான் பைக் இருக்கிறதுனால நம்ம டேரெக்டாக பேரடைஸ் பீச் போயிடலாம். இப்போ பேரடைஸ் பீச் டைம் 8:55. பாண்டிச்சேரியில் யாரும் ஏஞ்சிக்கவே இல்லை போல. வீக்கெண்டு சாட்டர்டே யாருமே ஏஞ்சிக்கலன்னு நினைக்கிறேன். வெளியே ஆளுங்க ரொம்ப கம்மி. இப்போ பாக்ஸ் இல்லாமல் ஓட்டுறதுக்கு செமையாக ஓட்டுறாங்க. இன்னும் பேரடைஸ் பீச்சுக்கு 11 kilometers இருக்குது கைஸ். 26 minutes, half an hour இங்கேருந்து. ஓ எவ்வளோ பெரிய ரிவர்! ஐயோப்பா, சுண்ணம்பார் ரிவர்னு எழுதிருந்துச்சு கூகுள் மேப்பில். செம பெரிய ரிவர், சக்கதான் இருக்குது. இங்கே தான் லெஃப்ட் எடுக்கணும். ஃபுல்லாக மண்ணச்சிட்டாங்கப்பா. பிடிக்காவா? இந்த மாதிரி தான் நான் வரலையே. ஆஃப் ரோடு நம்மகிட்ட தான் இந்த வண்டிக்குது. இதுதான் பேரடைஸ் பீச்சுங்களா? பில்டிங் இருக்குல்ல, ஆமாம், பில்டிங் பேக் சைடு தான் பேரடைஸ் பீச். ஓகே. இது டைரக்டா வர பீச். ஓ உள்ளார வந்து ரெஸ்டாரண்ட், பார், கேம்ஸ் இருக்குது, போட்டிங் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஓகே. ஸோ அந்த போட்டில் வர்றது வந்து வேறு பக்கங்களா? வர்றது வேற பக்கம், அது கவர்மெண்ட். ஓகே ஓகே எல்லாம் ஒரே பீச் தான். ஓகே. இது டைரக்டா வரது அது போட்டிங் வழியா. ஓ சரி. இப்போ இதுக்கு எவ்வளோங்க என்ட்ரன்ஸ் ஃபீ? என்ட்ரன்ஸ் வந்து ஒரு ஆளுக்கு 70 ரூபாய் டிக்கெட். வெறும் பீச்னா? ஆமாம். சரி. இதெல்லாம் தனி போட்டிங்னா தனி. ஓகே. சேட்டா நேரா விடுங்க. சரி. ஸோ கைஸ், டிக்கெட் வந்து 70. ஸோ நம்ம வந்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் ரெசார்ட் இது. ஸோ ப்ரைவேட் ரெசார்ட்னால போட்டிங் எல்லாம் இல்லை, டைரக்ட் பீச்சுக்கு பர் பர்சன் 70, அதுதான் டிக்கெட்டு. ஸோ இதுதான் இந்த வாட்டர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம். இங்கே ரெயின் டான்ஸ் இது அதுன்னு சொல்லிட்டு நிறையா ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அதுக்கு வேணும்னா செப்பரேட், போட்டிங் வேணும்னாலும் பண்ணலாம். ட்ரோன் ஷாட் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, பேஜாரிடுச்சு. ஸோ இந்த ஒரு ஸ்டிக்கர் வேறு கொடுப்பாங்க, சாண்ட் டியூன்ஸ் பீச். ஸோ இதுதான் அந்த பீச் என்ட்ரன்ஸ். ரெசார்ட்ன்றதுனால அதெல்லாம் மெயின்டைன் ஆகிருக்குது, கலீஜாக எதுவுமே இல்லை. கைஸ், வெல்கம் டு பேரடைஸ் பீச். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே உட்காரத்துக்கெல்லாம் கூட இடம் பண்ணிட்டு ரெசார்ட்ன்றதுனால செம்ம மெயின்டெனன்ஸ். அது எவ்வளோ க்ளீனாக இருப்பாங்க. அவ்வளோ நல்லா இருக்குது பீச். அவ்வளோ க்ளீனு.
ஏன்னா இது ப்ரைவேட்டாக மெயின்டைன் பண்ணுறதுனால பயங்கர க்ளீனு, அவ்வளோ நல்லா இருக்குது. ட்ரோன் ஷாட்ஸ் எல்லாம் செமையாக வந்திருக்கும், பட் எடுக்க முடியல. இப்போ நெக்ஸ்ட் எங்கே போகிறோன்னா செரனிட்டி பீச் கைஸ். அதுக்கு பக்கத்துலேயே ஆரோவில் பீச், எல்லாம் ஒரே இது தான். ஓப்பன் பீச் இது, எங்கே யாரும் எதுவும் சொல்கிறதுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. உள்ளே போய் எவ்வளோ நேரம் வேணாலும் என்ன வேணாலும் என்ஜாய் பண்ணலாம். எங்கேயாவது ஒரு டர்ன் இருக்குதா பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான். ஆனால் இது என்ன பீச்சுன்னு தான் தெரியல. பீச் செரனிட்டி பீச் ரெண்டும் ஒன்று தான், ஒரே பீச் தான். கோஸ்ட் வண்டி வேறு, பட் எல்லாமே இதே மாதிரி தான் இருக்குமா. சரி, ஆரோ பீச் வந்துவிட்டோம். இப்போ இங்கேருந்து எங்கே போகிறோம்னா ஃப்ரெஞ்ச் காலனி, ரொம்ப ஃபேமஸ், செமையாகுது, பியூட்டிஃபுல். ஆக்சுவலாக இது பியூட்டிஃபுல் பீச்சு, சீரியஸாக நல்லாயிருக்கு. ஜனங்களும் ரொம்ப 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 கம்மி, ஆளுங்களே கிடையாது. இந்த ராக் பீச் நேற்று நைட்டு காமிச்சிருப்போம், ராக் பீச் சாயங்காலம். பா எவ்வளோ ஜனங்கன்னா அவ்வளோ ஜனங்க. இங்கே பாருங்கள் யாருமே கிடையாது. ஏன்னா இது பாண்டிச்சேரி அவுட்ஸ்கர்ட்ஸில் இருக்கிறது, பாண்டிச்சேரிக்கு உள்ளே இல்லை. அது பக்கா ராக் பீச் வந்து பக்கா பாண்டிச்சேரி சிட்டிலே இருக்குது. இது பாண்டிச்சேரி அவுட்டரில் இருக்கிறதுனால யாரும் வர்றதில்லை. ஸோ இங்கே ஒரு விநாயகர் கோயில் கூட இருக்குது கைஸ், ஃபேமஸ் விநாயகர் கோயில். அது காத்தாலே போயிட்டேன் ஆக்சுவலாக. அது விளாக் பண்ணல, ஏன்னா எப்படியும் உள்ளெல்லாம் வந்து ஃபோன்ஸ் எல்லாம் அலௌடு கிடையாது, வீடியோ எடுக்கிறதெல்லாம் அலௌடு கிடையாது. அப்புறம் அங்கே போய் எடுத்து அவங்க ஏன்ப்பா எடுத்தேன்னு சொல்லி நம்ம வேறு வெளியூர் எதுக்கு, அதுதான். ஆனால் செம்ம இல்லை இது பாருங்கள், ஒரு மாதிரி லைஃபு இங்கே இருக்கிறது. ஃப்ரெஞ்சு காலனி தாயா. இந்த ஊரில் ஷேர் ஆட்டோ பார்த்தீங்களா, இது ஷேர் ஆட்டோவா இல்லை என்ன? இது ஷேர் ஆட்டோ தான். ஆமாம், பஸ்ஸு மாதிரியே இருக்குது பாருங்கள், மினி பஸ் மாதிரி ஒரு ஷேர் ஆட்டோ, கன்வெர்ட்டட் ஷேர் ஆட்டோ. ஓகே, மேரி கிறிஸ்மஸ் கெஃபே, ப்ராப்பர் ஃப்ரெஞ்ச் டவுனுக்குள்ளே வந்துக்கிறோம் கைஸ். எல்லாம் எப்படி இருக்குது பாருங்க பில்டிங்கு, எங்கப்பா. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குதுப்பா, டிஃப்ரெண்ட் கலர்ஸ், பட் எல்லோ தான் மெஜாரிட்டி. ஓகே கைஸ், ரூம் வந்தாச்சு. ஸோ மோஸ்ட்லி இதோட டே முடிஞ்சேஷன் தான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கும் கொஞ்சம் டயர்டாக இருக்குது. ஸோ அதான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு காத்தால் பெங்களூருக்கு கிளம்பிட வேண்டியது தான். இதுதான் உங்களுக்கு இந்த ட்ரோன் ஷாட்ஸ் அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கோம். நம்புறேன், கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் யூ வில் கெட் நோட்டிஃபைட் whenever I post a new video. Catch you guys in the next one. Peace.